நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாட்டா வட்டாரக வேன் யாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த வேன் ஃபர்ஸ்ட் ஓனர் வேன், அதை விட ஃபர்ஸ்ட் ஓனராலேயே ஓடப்பட்ட வேனும் கூட. இது கூடுதலாக இதுக்கு டிரைவர் போட்ட அப்படி ஓடையில் என்னென்னா ஒரு கை பாவனையில் நின்ற வேன் தான் இந்த வேன். உடனடியாக விற்பனைக்காக வந்திருக்கு. இதோட ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. க்ளீனான முறையில் ஆக்சிடென்ட் ஃப்ரீயான ஒரிஜினல் வளத்தோடு நிற்கிற இந்த வேன் அலுமினிய பொடி பதிவோடைய நிற்கி. இது வந்து சேல் சம்மந்தப்பட்ட பாவனைக்கு நீங்கள் பாவிக்கலாம் எடுக்கிறார்கள். இது வந்து ஒரு குறைந்த விலையில் தான் வந்திருக்கு. இதுக்கு 6 லட்சம் ரூபா முற்பணத்திலையும் எடுத்து மீதி லீசிங் போட்டுக்கொள்ளலாம். இந்த வேன் வந்து லாங் ட்ரிப் ஓடையில், அதாவது யாழ்ப்பாணத்திலேயே உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் சம்மந்தமாக உள்ளூர் கடைகளுக்கு ஓடின வேன் தான் இந்த வேன். வெறும் 97,000 கிலோமீட்டராக ஓடி இருக்குது. நீங்களும் பார்க்கலாம். இந்த வேன் என்ன விலை, எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை நாங்கள் ஓனரோட கதைக்கு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம். இந்த டாட்டா வட்டா 2018ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு 2018 ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது, இறக்குமதி செய்து. இது ஒரு கை பாவனை, அதாவது ஃபர்ஸ்ட் ஓனராலேயே பாவனையில் இருந்த வட்டா தான் இது. ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கு ஓடிக்கொண்டிருந்தது. வாங்கினத்துலேருந்து ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கு ஓடி இருக்குது. கொஞ்ச நாள் தான், குறைஞ்ச மைலேஜ் தான் ஓடி இருக்குது. டயர்கள் எல்லாம் புது டயர், 3/4 கண்டிஷன் டயர் இருக்குது பாருங்க. பொடி வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. கூட்டோட பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. க்ளீனாக இருக்குது. வாகனத்தை பார்க்கவே நீட்டாக தான் இருக்குது. ஒரு நீங்கள் எடுத்து ஏதாவது பிஸ்னஸுக்கு செய்யலாம். பிஸ்கெட் கம்பெனிக்கு ஓடலாம். அப்படி இல்லாட்டி சேல்ஸுகள் வேறு சேல்ஸுகளுக்கெல்லாம் ஓடலாம். வேன் வந்து க்ளீன், அதாவது ஒரு கீறல் கூட இல்லை. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். வேனை பார்த்தாலே தெரியும். இந்த டாட்டா வட்டா வந்து கூடுதலாக பிஸ்னஸ்களுக்கு பாவிக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரிஜினலாகவே 97,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்க. பார்க்கவே தெரியும். அவ்வளோத்துக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது முன்பக்கம். ஏனென்றா ஃபர்ஸ்ட் ஓனரால் ஒரு கை பாவனையில் நின்ற வாகனம் தான் இது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளே ஓடினா அது அப்படித்தான் இருக்குது. ஒரு வாகனம் வந்து அப்படி பாவனை என்றால் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு கை பாவனை என்றால் அதுக்கு ஒரு மதிப்பெண்டு இருக்குது. க்ளீனான முறையில் இருக்குது பாருங்கள். மேனுவல் கியர் தான். உள்பக்கங்கள் நீட்டாக இருக்குது. பார்க்கவே தெரியும் அது நீட்டான முறையில் தான் பாவனையில் இருந்திருக்குண்டு. பொடி வளங்கள் ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். வாகனம் நாங்கள் என்னதான் இருந்தாலும் வாகனத்தை பார்க்கணும். வாகனங்கள் ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு கை பாவனையில் இருக்கணும். அது என்றைக்கும் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த வாகனம் ஏனென்றா நீட்டான முறையில் இருக்கும். தச்சமயம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். உள்பக்கத்தையும் கீழே இருக்க பார்ப்போம். எல்லாம் நீட்டாக தான் இருக்குது பாருங்க. கம்பெனி ஸ்டிக்கரே கிடக்கு ஒட்டி இருக்குது பாருங்க. இந்த பொடி வந்து ஒரிஜினலாகவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பொடி வந்து க்ளீனான முறையில் இருக்குது. நெளிவுளி ஒன்றும் இல்லை. வேனை பொறுத்தவரையில் என்ன பொறுத்தவரை 100க்கு 100 க்ளீனான முறையிலான் இருக்குது. பொடி வளங்கள் சரி, இன்ஜின் வளங்கள் எல்லாம். ஏனென்றால் 97,000 தான் ஓடி இருக்குது. அதுவும் ஒரு பிஸ்கெட் கம்பெனி. உங்களுக்கு பேரம் இருக்காது தெரியும் தானே. பிஸ்கெட் கம்பெனி என்றால் வாகனத்துக்கு ஒரு சுமை இருக்காது. அவ்வளோதுக்கு நார்மலான லோட்டாக தான் இருக்குது. இதுக்கு லீசிங் வந்து 16 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். ஏனென்றால் இந்த இவர் ஓனரே லீசிங் வசதியும் செய்து தருவார். இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 22 லட்சம். இது வந்து தற்சமயம் போகிற விலை. உங்களுக்கு தெரியும் வாகனங்களுக்கு இனி 50% டேக்ஸ் இருக்குது. இப்போ இதிலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க 50% இனி டேக்ஸ் எல்லா வாகனங்களும். இனி வருங்காலங்கள் வாகனங்கள் விலை கூடும். எல்லோரும் வாகனம் மலியுமென்று தான் எதிர்பார்க்குறோம், குறையுமென்று. ஆனால் இப்போத்திய சூழ்நிலைகளை பார்த்தா இந்த டேக்ஸுகள் இதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது வாகனம் இன்னும் விலை கூடும் போல தான் இருக்குது. தற்சமயம் இந்த வேன் வந்து 22 லட்சத்துக்கு என்ன பொறுத்தவரையில் நல்ல காசு, நல்ல மலிவு. ஏனென்றால் இது வந்து நாங்கள் சும்மா முதல்ல போடையில் இது எடுத்தால் ஒரு தொழிலாகவே இருக்கும்.
க்ளீனான முறையில் இருக்குது. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.